ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான நல்லா டேஸ்டியான பூரி மசால் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசால் செய்ய ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 5 எடுத்துருக்கிறேன். அது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசிலுக்கு உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்குலாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்க டைம்லேயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதக்காமல் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கியதும் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க. அது இதில் சேர்த்துடலாம். இது எதுக்கு சேர்த்துறோம் பார்த்தீங்கன்னா மசால் நல்லா கெட்டியாக வரும். அதுக்காக தண்ணியில் கலந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் கடலை மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை மாவு சேர்த்து செய்யும் போது தாங்க நல்லா வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த தண்ணியோட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து கெட்டியாக வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம். மசாலா இப்போ தாங்க நல்லா கொதிச்சுட்டு வருது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். இது இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா மசாலா அடி பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மசாலாலாம் நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இது இறக்கிட்டு நம்ம சூடாக சாப்பிட வேண்டியது தான். இந்த மசால் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக ஒரு டிஷ் செய்யணுன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசால் ட்ரை பண்ணலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.